ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ண வரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. நம்ம கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக போய் சேராத வாய்ப்பு இருக்கும். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக 2 வாரமாக இல்லை 3 வாரமாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக நம்ம வரக்கூடிய அப்டேட் எல்லாமே போட்டு வரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் எந்த தேதியில் அறிவிப்பாங்க, எங்கே முகாம் நடத்துவாங்க, எந்தெந்த முகாம் எந்தெந்த ப்ராசஸில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் கேட்டு வரைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எந்த தேதியில் புதிய விண்ணப்பமுக்கான டேட் இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரேட் பாயிண்ட்டாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். முக்கியமாக மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே புதுசாக ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அப்ளை பண்ணாத விட்டுருப்பீங்க. அவங்களுக்கான சூப்பரான டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கான டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் முழுக்க இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் தேதி அறிவிப்பு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் பிப்ரவரி மாதத்தில் எந்த டேட்டில் கரெக்டாக வரும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கிரேஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் ரெகுலராக பேமெண்ட் வாங்குறவங்களாலும் சரி, இல்லை மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே புதுசாக விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பற்றி புதிய அப்ளிகேஷன் சம்மந்தமாக டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும் அப்படின்றதையும் நம்ம தரப்பில் டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 7 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நகரங்கள் கிராமங்களில் விண்ணப்ப படிவம் முகாம் மூலியமாக நடத்தி பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 2 கட்டமாக முகாம் நடைபெற்றிருந்தது. இதில் தமிழக மக்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க பயனாளிகளாக. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நகரங்கள் கிராமங்களையும் சேர்த்து 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் தகுதியானவங்களுக்கு செப்டம்பர் 14, 15 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி வச்சு ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்கே ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கே ஒரு 1,06,50,000 பேருக்கு மேலே அப்ரூவல் ஆகி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்கள ஒரு 56 லட்சம் பேருக்கு மேலே நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் தகுதியானவங்க பார்த்தீங்கன்னா இ-சேவை மூலமா மேல்முறையீடு பண்ணலாம். நிராகரிக்கப்பட்டாலும் உங்களுக்கு ஏதோ தவறான காரணத்தினால நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இ-சேவையில் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தமிழக அரசால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 லட்சம் பேரில் இது வரைக்கும் 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணிவிட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக சொல்லியிருந்தோம் மேல்முறையீடுக்கான பணம் கண்டிப்பாக கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதியே மேல்முறையீடு பண்ணவங்களில் ஒரு 2 லட்சம் பேருக்கு பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 2 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணம் வந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். மீதம் உள்ளவங்களுக்கு எப்போ பணம் வரும் அப்படின்றத இந்த வீடியோ இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லும். இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் முகாம் மூலியமாக அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெறும் போது ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதாவது விண்ணப்ப படிவம் அப்ளை பண்ணாத தவற விட்டுருப்பீங்க. அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் கொடுத்துருப்பீங்க. அதாவது ஆன்லைன் ப்ராசஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா ஆப்பில் தன்னார்வர்கள் அப்ளை பண்ணாத எரர் கூட வந்துருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்ளை ஆகாத கூட தவற விட்டுருக்கலாம். இன்னொரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாத முகாமை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கியிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா தகுதியானவங்க நிறைய பேர் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணாத தவற விட்டுருந்தீங்க முகாம் மூலயமா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கிட்ட நிறைய பேர் கோரிக்கையாக விடுத்திருந்தீங்க. புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆனால் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்டப்பேரவையில் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக கொடுத்திருந்தார். புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு விரைவில் அதுக்கான வாய்ப்பு கொடுப்போம், அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசாரும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக இப்போ ரீசனாக ஒரு நிகழ்ச்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பம் ஜனவரி
மாதம் முதல் பெறப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருந்தார். இப்போ ஜனவரி மாதமே வந்து இன்றைக்கி கடைசி நாள் முடிய போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது பிப்ரவரி மாதத்தில் புதிய விண்ணப்பம் பெறப்படும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவலாக வந்து கிடைச்சிருக்கு. ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து வரலாம், ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணவங்கள 11,85,000 பேரில் கலாய் ப்ராசஸ் நிறைய பேருக்கு வந்து நடக்காத இருக்குது, வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து இருந்தது. அவங்களுக்குலாம் கலாய் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த புதிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருந்தது. அதனால் பிப்ரவரி மாதம் எந்த டேட்டில் வந்து விண்ணப்ப படிவம் வந்து பெறப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீமில் புதுசாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு SMS வந்து வரும். அந்த SMS எப்படி வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விடுபட்டவர்கள் புதுசாக வந்து முகாம் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது போல் SMS வந்து வரும். அந்த SMSல வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள், தங்களின் குடும்ப அட்டை எண், முக்கியமாக வந்து ரேஷன் கார்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுப்பீங்க. அப்போ வந்து உங்களுடைய குடும்ப அட்டை எண் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், நீங்கள் கொடுக்கும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது, கள ஆய்வுக்கு பின் உரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து மெசேஜாக வரலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய விண்ணப்பம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள், தங்களுடைய விண்ணப்ப எண் எங்களுக்கு வந்து மெசேஜாக வந்து வந்திருக்கு, வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் உள்ளது, உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான கலாய் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான பணம் வந்து வரும், உங்களுக்கான கலாய் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ரூவலாக இல்லைன்னு சொல்லிட்டு SMS வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில SMS வந்து வரலாம். மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மேக்ஸிமம் மெசேஜ் நிறைய பேருக்கு வந்து வருது. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம எது போல் SMS வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தட்டுருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்னன்னா, சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுல 1000 ரூபாய் திட்டத்தில் வந்து இந்த 1000 ரூபாய் திட்டம், அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுற காரணத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து வழங்கப்படாமல் இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த புதிய ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட 6-7 மாதமாக நிறைய பேருக்கு பிரிண்ட் பண்ணியே வந்து தரல. புதுசாக வந்து திருமணமானவர்கள், புதுசாக வந்து குடும்பமானவங்களாம் கண்டிப்பாக வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, தாலுகா ஆஃபீஸில் இல்லை ஆன்லைனில் இல்லை வந்து ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கான பிரிண்ட் செய்யப்பட்டு இன்னும் வந்து புதிய ரேஷன் கார்டை வந்து கொடுக்காத இருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பதாரர்களுக்கு அட்டைகளை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பில் நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது அவர்களில் தருவிதியானங்கள், அதாவது முக்கியமாக வந்து இது வரைக்கும் ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரிண்ட் செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் வந்து தமிழக அரசு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர்களில் தகுதியானவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எலிஜிபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அப்ளை செஞ்சு புதுசாக இதுக்கு மேலே வந்து வருது பார்த்தீங்களா, புதுசாக ரேஷன் கார்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே புதுசாக இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டை வச்சு அப்ளை பண்ணி அவங்க தகுதி வாய்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி அவங்களுக்கும் எலிஜிபிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி க்ரைட்டீரியா வந்து டீட்டெயிலாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பு வந்து டீட்டெயிலாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ், குட் நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க, இது வரைக்கும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களாலும் சரி, இல்லை வரைக்கும் இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி, கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்க, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து வரும். அது நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனே வந்து தெரிவிப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வியாக வந்து இருக்குது. ஒரு கேள்வி என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ரூவல் ஆனவுக்கும் சரி, இல்லை இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி, இல்லை மேல்முறையீடு பண்ணவங்களாலும் சரி, எந்த தேதியில் வந்து பணம் வந்து மாதம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 15ஆம் தேதி தான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட எக்ஸாக்ட் டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே குறிப்பிட்டிருக்கோம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தீபாவளியை முன்னிட்டு 10ஆம் தேதியே வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும், முன்கூட்டியே வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் தீபாவளியை முன்னிட்டு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடியே வந்து கிரெடிட் ஆயிருந்தது. பொங்கலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து 10ஆம் தேதியிலே வந்து கிரெடிட் ஆயிருந்தது. செப்டம்பர், அதாவது வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி தான் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 14ஆம் தேதியே வந்து நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் ஆயிருந்தது. இது போல் ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு வந்து முன்னாடி, அதாவது 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு எக்ஸாக்டான டேட் என்னன்னு சொல்லிட்டுனா, பேமெண்ட் டேட்டை பொறுத்த அளவுக்கு 15ஆம் தேதி தான் எக்ஸாக்டாக வந்து வரும். நிறைய பேர் வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 15ஆம் தேதி தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு சில மாதம்லாம் வந்து கிரெடிட் ஆகிடும். இன்னும் ஒரு சில மாதத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அப்படின்ற மாதிரி 15ஆம் தேதி தள்ளி போச்சுன்னா, இல்லை வந்து ஏதாவது வந்து பண்டிகை வருதுன்னா அதற்கு முன்கூட்டியே வந்து தமிழக அரசு இந்த பணம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற காரணத்தினால
முன்கூட்டியே வந்து கிரெடிட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்கப்பட்ட கேள்வி, புதுசாக வந்து விண்ணப்ப வடிவம் வந்து எங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் முகாம் வந்து எங்கே நடத்துவாங்க, எந்தெந்த இடத்துல எங்கள் கிராமத்தில் முகாம் வந்து நடத்துவாங்க, நாங்கள் எங்கே போய் புதிய விண்ணப்பம் வந்து பெறணும், எங்கே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஒரு பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT government.in அப்படின்னு வந்து இருக்கும். அந்த வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக நியாய விலை கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முகாம் வந்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலை கடையில் அமர்ந்திருக்கும் விண்ணப்பம் பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தெளிவாக வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து குடும்ப அட்டை நீங்கள் வந்து அரிசி பருப்பு ரேஷன் கடையில் வந்து எந்த கடையில் வந்து வாங்குறீங்களோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முகாம் வந்து நடத்துவாங்க. அங்கே இருக்கிற முகாமில் மட்டும்தான் நீங்கள் கட்டாயமாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி முகாம் வந்து நடத்தும் போது ஒரு வார்டு வைஸ், அதாவது வந்து 500 கார்டுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வலர் மூலயமா அங்கங்கே வந்து ஊராட்சி கூடம், அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஊராட்சி மன்றம், இது போல் ஆஃபீஸர்லாம் கூட வந்து ஒரு சில கிராமத்தில் வந்து நடத்தியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் மூலயமா ரேஷன் கடையில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க மூலயமா தான் புதிய விண்ணப்பம் வந்து அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. அவங்க தான் வந்து ரேஷன் கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளிகேஷனே வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் இல்லை இன்னும் வந்து வரல. கண்டிப்பாக வந்து அப்டேட் எக்ஸாக்டாக வந்து வந்த உடனே நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து கண்டினியூ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, வயது சம்மந்தமாக வந்து இந்த ஸ்கீமில் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க வயது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வந்து கேட்குறீங்க. 21 வயது நிரம்பியோ தான் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி. அது வந்து முக்கியமான க்ரைட்டீரியா வந்து இருக்குது. 21 வயது வந்து நிரம்பிய எந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் ஒரு குறிப்பிட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக நோட் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னர் பிறந்தவர் தான் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்க தான் வந்து 21 வயதாக வந்து கருதுறாங்க. எக்ஸாக்டாக டேட் வந்து திரும்ப வந்து சொல்கிறேன். செப்டம்பர் 15, 2002. இந்த 2002க்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான், செப்டம்பர் 15, 2002க்கு முன்னாடி பிறந்தவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்க தான் வந்து 21 வயது நிரம்பியவங்களாம் வந்து கணக்கிட்டுறாங்க. இந்த டேட்லேருந்து 21 வயது கம்ப்ளீட் ஆனவங்களாம் வந்து நீங்கள் இன்றைக்கி டேட்லேருந்து கன்ஃபியூஸ் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதனால் இது முக்கியமாக வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க இந்த கிரைட்டீரியாலாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வந்து பார்க்க வந்திருப்பீங்க. தம்ப்நெயில் பார்த்து எந்த தேதி வந்து அறிவிப்பாக வந்து வெளிவரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். புதிய விண்ணப்பம் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க தமிழக அரசு அப்படின்ற மாதிரி நமக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரம் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்தது கண்டிப்பாக வந்து பிப்ரவரி 12, அப்படி இல்லைனா வந்து அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து புதிய அப்ளிகேஷனுக்கு வாய்ப்பு வந்து முகாம் வந்து நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான், நியூஸ் சேனலில் வந்தால் மட்டும்தான் இது வந்து எக்ஸாக்டான டேட்டா வந்து இருக்கும். இது நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக கிடைச்ச டேட்டு. அதனால் அஃபிஷியல் டேட்டுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க தேவையில்ல. கண்டிப்பாக வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி அப்படின்னா லாஸ்ட் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதிய விண்ணப்பம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டேட்டும் அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம். கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தரப்பில் வந்து நம்புகிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த வீடியோவை பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக மாற்றிக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக அப்ளை பண்ண போகிறதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ, என்ன ப்ரூஃப்லாம் வந்து தேவை அப்படின்றதுல டவுட் இருந்தாலும் சரி, இல்லை மேல்முறையீடு பண்ணவங்கள பணம் வரலனா ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிப்ளை பண்ணோம். நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். லோகோ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணுற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனடியாக நாங்கள் லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிப்ளை பண்ணோம். அது நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் மூலயமா 1 lakh சப்ஸ்கிரைபுக்கு மேலே நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வந்து கண்டென்ட்டில் வீடியோ போடலாமா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.